ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹவு டு டிசைனுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஓகே, கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ எதுக்கு திரும்பவும் நான் ஹவு டு டிசைனுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டவுட் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கேமராஸு, அப்புறம் எடிட்டிங்கில் சில டவுட்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான், நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அது டெக்னிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் சைடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உங்கள் எல்லாத்துக்கும் இமெயில் சர்ச்சில் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஆனால் காமனான ஆன்சர் தான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக என்னால் வாட்ஸ்அப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணவங்க, மெசேஜ் பண்ணவங்களுக்குலாம் சாரி. இனிமேல் ஹவு டு டிசைன் இட் மூலமாக நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு, நீங்கள் கேட்குற ஆன்சர்ஸ்க்கு நான் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு வீடியோவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன். ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரியல் என்ஜின். இந்த அன்ரியல் என்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன அவுட்டு இப்போ வந்து உங்களுக்கு டெமோவாக இப்போ ப்ரிவியூ பண்ணுறோம். ஸோ அந்த டெமோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அன்ரியல் என்ஜின் எதுக்கு பேஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்ரியல் என்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேம். இது ஒரு மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா கேம் தான். கேம், அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணணும், மூவியும் பண்ணிக்கலாம், நீங்கள் அனிமேஷன் மூவியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் நிறைய பேர் கேம் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்க தான் ரொம்ப நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இதில் அனிமேஷன்ஸ் படம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவல் எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது அன்ரியல் என்ஜின் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது நீங்கள் கேட்கலாம், சில பேர் பிளண்டர் இருக்குது, மாயா இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அதுவும் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. என்ன சில டேரக்டர் என்ன சொல்கிறாங்க, பிளண்டர்லேயே நாங்கள் படம் பண்ணலாம், மாயாவிலேயே பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சினிமா 4D இதிலே பண்ணலாம். இதுவும் ஒரு 3D சாஃப்ட்வேர்ஸ் தான், இதில் மட்டுமே நம்ம அவுட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா முடியும். எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் பிளண்டர்லேயே மாடலிங் பண்ணலாம், பிளண்டர்லேயே டெக்ஸ்சரிங் பண்ணலாம், பிளண்டர்லேயே அவுட் எடுக்கலாம். அனிமேஷன்ஸ், ரிக்கிங்கு எல்லாமே பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி மாயாவிலேயே எல்லாமே பண்ணலாம். சினிமா 4Dலேயே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். பட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும், அது டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் நம்ம சொல்லிக்கிற என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டைம் தான். டைம் மட்டும்தான். அதை மேட் பண்ணி தான், டைமை பொறுத்து தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அங்காட்டி அந்த டைம் தான், அந்த டைமையும் காஸ்ட்டையும் அப்புறம் குவாலிட்டி, இந்த மூணையும், டைம், காஸ்ட், குவாலிட்டி, இந்த மூணையும் கரெக்டான விதத்தில் நம்ம கொடுத்தா தான் நமக்கு கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணவங்களா இருக்கட்டும், ஸோ நம்ம ஒரு ஆஸ் அ டைரக்டராக இருக்கட்டும், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு மீன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இதோட வேகம், இதை வேகப்படுத்தணும். இப்போ ஒரு பிளண்டரில் இருக்குது, பிளண்டரில் நீங்கள் ஒரு இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேகப்படுத்தணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயாவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மாயாவில் இருக்க ஃபுல் ஒர்க் ஃப்ளோவை வேகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்படி நினச்சி நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, நீங்கள் 2 சாஃப்ட்வேர், அதாவது பிளண்டர், மாயாவாக இருக்கட்டும், இல்லை சினிமா 4D, அது நிறையா 3D சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, 3DX, மேக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இருந்து நம்ம ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பிளாட்ஃபார்முக்கு மூவ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா யூனிட்டி, இன்னொன்று என்னன்னா அன்ரியல் என்ஜின். இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து இதுலேருந்து டெவலப் பண்ணி வேகமாக நீங்கள் அனிமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, ஓகேங்களா? ஸோ அதுதான் அன்ரியல் என்ஜின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, அன்ரியல் என்ஜினை யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில், அந்த ஸ்கிரிப்டில் இதில் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்க போகிறோம்னு நான் சொல்கிறேன். என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வலஸ் டிசைனர் அப்படின்னு, அது எதுக்கு அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்காக, ஓகேங்களா? அடுத்து மார்வல் டிசைனருக்கு அப்புறம் கேரக்டர் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக டெக்ஸ்சரிங் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் டெக்ஸ்சரிங்கே ஒரு ஸ்பெஷலைஸ் சாஃப்ட்வேர், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது அன்ரியல் என்ஜின்.
ஸோ இந்த 5 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த அவுட் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் ப்ரோ இதை வந்து நீங்கள் பிளண்டர்லேயே பண்ணியிருக்கலாம்ல, மாயாவிலேயே பண்ணியிருக்கலாம்ல, இதுதான் நிறைய பேர் கேள்வியாக கேட்குறாங்க. இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லை. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பிளண்டரில் நீங்கள் 5 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1 மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஸோ அந்த சார்ட் அவுட்டுக்கு தான் இத்தனை சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபையாக இருக்கும். இப்போ கேரக்டர் கிரியேட்டர் சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேரக்டர் கிரியேட்டர் சூப்பராக பண்ணலாம். அதில் நீங்கள் மாடலிங் ஒரு கேரக்டர் ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் அதில் நிறையா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் பெயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட டெக்ஸ்சரிங்கு அதுக்குன்னே தனியாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே மூவ் பண்ணி பிளண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பிளண்டரில் ஒரு மாடல் இதுலேருந்து டெவலப் பண்ணுற மாடல்ஸ் இதில் மெர்ஜ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டுக்காக எலும்பு மாதிரி வைக்கிறது, எலும்புன்னு சொன்னால் நம்மளோட போன் மாதிரி, ஓகேங்களா? போன் எப்படி நம்ம உடம்புக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோ அதான். அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதை அப்படியே கொண்டு வந்து அன்ரியல் இன்ஜின் கொண்டு வரும்போது நம்ம ஈஸியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இதெல்லாம் சால்வ்லாம் கொடுத்து நம்ம ஈஸியாக லைவ் ரெண்டரிங், அதாவது நீங்கள் அந்த மாடலை வச்சு லைவ் ரெண்டரிங் பண்ணி அதுக்கு மோஷன்ஸ் ஈஸியாக கொடுத்து ஈஸியாக ஃபேஸ் ட்ராக்கிங் எல்லாத்தையும் நீங்கள் அன்ரியல் இன்ஜினில் பண்ணிக்கலாம். சரி, அது போக அன்ரியல் இன்ஜின் மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அசட்ஸ். ஸோ அதில் வந்து ஃப்ரீ அசட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அன்ரியல் இன்ஜினில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மரம், கிளை, செடிகள், அப்புறம் பாறைகள், வாட்ரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா. இது போக பெய்டு, ஃப்ரீ அப்படின்னு ரெண்டு விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கேம் லான்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. அன்ரியல் இன்ஜினுக்கான எல்லா இதுவும் அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் நம்ம பேச இந்த சைடில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கீங்க பாருங்கன்னா இத்தனை அசட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது போக நம்ம மேனுவலாகவும் அசட் டெவலப் பண்ணலாம். அப்படிங்கும்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு இதில் ஃப்ரீயாக கிடைக்கிற அசட்ஸ் போக மிச்ச அசட்ஸ், அதாவது நீங்கள் யூனிக்குவாக காட்டுற கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் யூனிக்குவாக காட்டுற ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் யூனிக்குவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் பிளண்டர்லையோ இல்லை சினிமா 4லையோ மற்றலையோ நீங்கள் டெவலப் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு தான் அன்ரியல் இன்ஜின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணுறது எப்படி, அன்ரியல் இன்ஜின் பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர போகிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஃபோட்டோ ஷூட் அதை பற்றி நம்ம போட போகிறோம், வீடியோகிராஃபி பற்றி போட போகிறோம். அன்ரியல் இன்ஜின் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஹவு டு டிசைன் இட்டுக்கு எனக்கு தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ போடணும், ஸோ அதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் மேலும் வீடியோ போட முடியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.